போனதுக்கு அப்புறம் கார்ல போய் ஏசி போட்டு நல்லா உட்காந்துட்டாரு, டிஷ்யூல வச்சு தொடச்சாங்க எல்லாம் பேசியிருந்தேன். அப்புறம் வெளியே வந்துருக்க கூடாது இல்லைங்க. அவங்களுக்கு மட்டும் ஒரு டென்ட் அடிச்சிருந்தாங்கன்னா அப்ப நீங்க இது பண்ணலாம். அது விஜய் சொன்னதா சொல்றாங்க, இது எவ்வளவு உண்மைன்னு தெரியல. மக்கள் வெயில நிக்கிறாங்க, நம்ம மட்டும் டென்ட்ல இருக்க கூடாது அப்படின்னு விஜய் அவர்கள், நம்மளோட மேடையும் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல தான் இருக்கணும், நம்மளுக்கு மேல கூடாரம் இருக்கக்கூடாது. மக்கள் ஏன்னா அவ்வளவு பேர் அவங்க வருவாங்க, அது அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுல எவ்வளவு நீங்க போடுவீங்க, இவ்வளவுதான் நம்ம நினைச்சு போட்டோம்னா அதை தாண்டி மக்கள் வந்தாங்கன்னா அவ்வளவு தூரம் இருக்கும்ல. அவங்க வெயில இருக்கும்போது நம்மளும் வெயில இருக்கணும். அவர் சீக்கிரமா முடிச்ச காரணம் ஏன் ஷார்ட்டா முடிச்சாங்கன்றாங்களே அந்த ரீசன் தான். நீங்க சொன்னீங்க குழந்தைகள் எல்லாம் பெண்கள் வந்திருந்தாங்க அப்படின்னு, அதையும் மனதில் வச்சுட்டு அதான் சொல்றேன், அவருக்கு கம்மியா தான் பேசுவாங்க. அவங்க டீம்மேட்ஸ் இருக்காங்கல்ல, இவர்கிட்ட நல்ல பேர் இருக்கணும்னு அவங்க பக்கமா எழுதிட்டு வச்சதெல்லாம் மனப்பாடம் பண்ணி பேசணும்னு அது அவருக்கு கொஞ்சமே அவருக்கே தோணும். இருங்கடா நமக்கு எதுக்கு சொல்ல வந்திருக்குமோ அதை முடிச்சு அப்படின்னு தான் இவருக்குமே தோணும்னு வச்சுங்களேன். அவரே இவரே வாழ்க வளக வளர்க அப்படின்லாம் சொல்லும் பொழுது அவருக்குமே பாயிண்ட்டுக்கு வா அப்படின்றதான் தோணும். சோ அவர் முடிச்சது காரணமே அதுதான். அந்த வெயில அவரும் தான் நின்னாரு, மக்களோட மக்களா நின்னாரு அப்படின்றதுக்கு எல்லாமே அடங்கும் அதுல. மக்களோட மக்கள் அவங்களோட வலியை உணர்த்ததுக்கு மட்டும் தலைவர் இல்ல, அவங்க ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்காங்க. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அந்த வெயில